सरकारी अपने योगदान ते संबंधित परिम काढून करला यावर्षी पुरस्कार सियासत संबंध करගෙන අපේ අවශ්‍ය නීතික කටයුතු කරනවා. ඒ ගැන විශේෂ මේ ප්‍රශ්න සම්බන්ධව දැන් අපිට ලියුමක් ලබා දුන්නා. එතකොට දැන් මේ ලියුමට අදාළව මේ වක්තියුත පාර්ශ්ව වලට අපි කවුද කියලා බලලා ඒ කියන්නේ විස්තරාත්මක විස්තර ටික හොයලා බලලා ක්‍රියාමාර්ගය කරන්න මම එතකොට මට මේ ලෙටර් එක ඔෆිෂියල් පුළුවන් පෝස්ට් කරලා ඉවරලා මම ඒ සම්බන්ධව பொத்திவில் தொடக்கம் முல்லைத்தீவு வரையான கடல் பாதி தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த களவுகள் இடம்பெற்று வருகிறது. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில பாதிக்கப்படுது. இதை பல தடவைகள் நாங்கள் கொண்டு சென்றோம். எங்களுக்கு நியாயமான தீர்வு இது வரைக்கும் கிடைக்கப்படலை. அதனால தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முற்று முழுதாக முடக்கி நாங்கள் இன்றைக்கு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கோம். என்னன்னு சொன்னா எங்களுடைய வலைகளையும் சேதமாக்கி கடந்த காலங்கள்ல இருந்து தொழில் ரீதியா அதிக பின்னடைவுகளை முன்னோக்கி வர இந்த மீன்பிடி சமூகமான நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்து வாழ்க்கையில நெருக்கடியாகி போயிருக்கு. எங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை ஒன்று பெற்றுத்தான் இந்த அரசாங்கம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்தமாக தெரிவித்ததன் பிரகாரம் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காத பட்சத்திலே தற்போது எங்களை தொழிலை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்துக்குரிய அனைத்து படகுகளையும் நாங்கள் நிறுத்திவிட்டு இதுக்குரிய தீர்வை அரசாங்கத்திடம் இருந்து ஒரு தீர்மானமாக கேட்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது. இதற்கு மேலும் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்தோடு இறையாண்மைக்கு அமைய எங்களது கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்தில் முன்வைத்திருக்கிறோம். எனவே தயவு செய்து இதுக்குரிய தீர்வை இந்த அரசாங்கத்தினால் உடனடியாக பெற்றுத்தந்து எங்களது தொழில் நிமித்தம் எங்களுக்கு தொழிலை ஏற்பட செய்யுமாறு மிக தாழ்மையாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து சங்கத்தின் ஊடாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எங்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற கொள்ளையர்களுடைய பாரிய பிரச்சனை எங்களுடைய சமூகத்திலே கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி, கௌரவ பிரதமர், கௌரவ உறுப்பினர்கள் இந்த இடத்திலே இந்த சபையிலே ஒன்று கூடியவர்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவை எட்டித்தர வேண்டும். அதிகாரிகளுக்கு மிக தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயத்தை கவனமாக மேற்கொண்டு இதற்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ජීවරයන්ගේ ජීවිතෝපාදය විනාශ කරන එක නොකරන්න, වාසික සංඛ්‍යාව විනාශ නොකරන්න, සොර මාළු මිලදී ගැනීමට නවත්තන්න, අධිවේග එන්ජින් බෝට්ටු භාවිතයෙන් මාළු හොරකම් කිරීම නවත්තන්න, වෙරළුන්ගේ අවසරකින් හොරුව ඔසුන් අල්ලීම නතර කරගන්න. මේ ඉල්ලීම හයක් අපි මේකට ඉදිරිපත් කරලා තියෙනවා. කරුණා කරලා ඉතින් මේක අපිට මේ කටයුතු කරලා දෙන්න නැත්නම් ආය අපි බෝට්ටු මොකක් ලියන්නෙත් නෑ, රස්සාවට යන්නෙත් නෑ කියලා අපේ මිනිස්සු ඔක්කොම එකතු වෙලා මේ බෝට්ටු මොකද රස්සාවට යන්න නැතුව රැඩ ගාලා තියෙන්නේ. අපේ ජීවිතේ තියෙන්නේ ඔයාලගේ අතේ සර්. ඒ හින්දා අපිට කරුණා කරලා මේකට ඉක්මනින්ම මේවා කරලා දෙන්න. එච්චරයි. අවර බෝට් ඇති. ජුවන් ඊරේ ගියා. செய்திகளை உடனுக்குடன்
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.